ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நான் ஆர்டர் போட்டேன் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு குட்டி ஆர்டர் போட்டது தான் இது. ஏன்னா அவங்க கேட்ட கலர் பீட்ஸ் எங்கிட்ட இல்லை அப்போ அவைலபிளாக. ஸோ அவங்க கேட்ட சார்ம்ஸ் அண்ட் ஹேங்கிங்ஸ் சார்ம்ஸும் எங்கிட்ட அவைலபிளாக இல்லாத காரணத்தினால நான் வந்து ஒரு குட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆர்டரில் என்ன இருக்குங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 0.8 எலாஸ்டிக் எல்லா ஆர்டர்லேயுமே நம்ம போட்டுருவோம். ஸோ அது ஒரு ஸ்ட்ரிங் நான் போட்டிருந்தேன். இப்போ ஆல்ஃபபெட் பீட்ஸில் வந்து நம்மள்ட்ட கலர்ஃபுல்லாக ஒயிட் கலர் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு அது எல்லாமே இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ அவங்க அதுதான் கேட்டிருந்தாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ அதில் வந்து நான் 20 கிராம்ஸ் போட்டிருந்தேன். ஈச் பேக்கெட் 10 கிராம்ஸ் இருக்கும். 2 பேக்கெட் வந்து ஆல்ஃபபெட் பீட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஹேங்கிங்ஸ்க்காக அவங்க லெட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த லெட்டர்ஸ் அண்ட் மூன் ஸ்டார் சாம் வச்சு கேட்டிருந்தாங்க சில்வரில். ஸோ அதையும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்காக நான் அந்த 4 லெட்டர் அண்ட் 4 சாம் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சில்வர் ஜம்ப்ரிங் அண்ட் கோல்டு ஜம்ப்ரிங் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சில்வர் செயினில் வந்து ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மள்ட்ட கோல்டு செயின் தான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக் செயினாக இருக்கட்டும், ஹேங்கிங்ஸ் செயினாக இருக்கட்டும், கோல்டு செயின் மூவ் ஆகுது நம்மள்ட்டங்கிறதுனால நான் சில்வர் ஆர்டர் போடுறதில்ல. ஸோ இந்த வாட்டி தான் நான் சில்வர் ஆர்டர் போட்டிருந்தேன். அதே மாதிரி சில்வர் ஜம்ப்ரிங்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு. அதனால் அதுவும் நம்ம ஸ்மால் சைஸ் வந்து ஜம்ப்ரிங் வந்துருச்சு. இதில் அந்த ஒன்று மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜம்ப்ரிங் கேட்கும்போது மீடியம் சைஸ் சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஸ்மால் சைஸ் போட்டுட்டாங்க. ஸ்மால் சைஸ் யூஸ் ஆகும் தான், ஹேங்கிங்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, செயினை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்மால் சைஸ் கரெக்டாக இருக்கும். பட் பிரேஸ்லெட்டில் நம்ம அதை கனெக்ட் பண்ணும்போது ஸ்மால் சைஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு போடும்போது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லலை நான், ஆர்டர் போடுறவங்கள்ட்டையே. அதுக்கப்புறமா நம்ம ஈச் பேக்கெட் 10 கிராம்ஸ் ஆல்ஃபபெட் பீட்ஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அது 2 பேக்கெட் இருக்குது. அவங்க வந்து ஜெல்லி பீட்ஸ்லேயும் அண்டு ஜெல்லி பீட்ஸில் 2 கலரில் கேட்டிருந்தாங்க, பர்பிள் கலர் அண்டு ஸ்கை ப்ளூ கலர். ஸோ அவங்களுக்காக பர்பிளில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஸ்கை ப்ளூலேயும் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கோம். ஸோ ஜெல்லி பீட்ஸ் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஜெல்லி பீட்ஸ்லேயே நம்ம 2 ஸ்ட்ரிங் மட்டும் போடுறோம். இந்த ஃபுல்லாகவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்டுக்கு போட்ட ஆர்டர் மட்டும்தான். அவங்க 4 பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ 4 பிரேஸ்லெட்டுக்கு 2 கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் 2 கலர் வந்து பர்பிள் பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. அதோட வீடியோவும் கூடிய சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குங்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங், ரா மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரேஸ்லெட் மேக் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட், கப்புள் பிரேஸ்லெட், அது மாதிரி ட்ரியோ பிரேஸ்லெட் வேணும்னா கண்டிப்பாக மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணி தருவேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸ், ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங், பிரேஸ்லெட் பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் ஹேண்ட்மேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.